ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமா வித் பெருமா. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பல தரப்பட்ட விஷயங்கள் நாங்க பண்ணலாம்னு இருக்கிறோம். அந்த விஷயங்கள்லாம் தான் நீங்க பார்க்க போறீங்க. அதுல ஃபர்ஸ்ட் வர போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சர்ப்ரைஸ் இருக்கு, gift இருக்கு. ஓ, வேலண்டைன்ஸ் டே கிஃப்டா? ஓகே, இல்ல நிறைய இருக்குது. சோ பல விஷயங்கள் நீங்க பார்க்க போறீங்க. வேலண்டைன் டேஸ்க்கும் உனக்கும் என்னடா சம்பந்தம்? யூ ஆல் சிங்கிள், ஓகேவா? இன்னும் ஒரு 3-4 வருஷம் ஆகும். சிங்கிள் நீல டபுள் ஆயி சிங்கிள் பசங்க பச்சை கலர் சட்டையை போட்டுன்னு போயிடு. நான் ஃப்ரீயா இருக்கேன், நான் ஃப்ரீயா இருக்கேன், நான் ஃப்ரீயா இருக்கேன்ட்டு. சரி, ஓகே, விஷயத்துக்கு வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்னென்னலாம் பண்ண போறோம்ன்றத பாருங்க. சிக்கன் காட்டினா ஏன்னா நான் உங்ககிட்ட வந்து அப்டேட் பண்றேன், இல்லைன்னா நான் ஒண்ணுமே செய்யலன்னு என்ன சொல்லக்கூடாது. பருப்பு குழம்பு, நேற்று வச்ச சிக்கன், இன்னைக்கு அவரைக்காய் வித்து முட்டை பொரியல் செஞ்சிருக்கேன். இதுக்கப்புறம் நீ சொல்ல மாட்டல்ல நான் சமைக்கலன்னு நீ வந்து ரெக்கார்ட் பண்ணுவ. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில ஒத்துக்க மாட்டேங்குது. கடந்த 10 நாளா எதை சாப்பிட்டாலும் சைடு எஃபெக்ட் பண்ணிடுது. நேத்து ஒண்ணும் இல்ல, ஒரு சூப்பர் மிக்சர் சாப்பிட்டேன், அதுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆச்சு. வீட்டு சாப்பாடு மட்டும் தான் இறங்குது இல்ல? ஆமா, ஒன்லி நம்ம சும்மா ஏதோ சாப்பிடணும், கொஞ்சம் சாப்பிடுறது வீட்டுல சாப்பிட்டா நல்லதா அப்படின்னா. ஏன்னா வெளில சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. ஓகே, ஸ்பெஷல் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு ரிவ்யூ அப்புறமா கொடு. இது நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாம்பார் தான், நான் தான் சாம்பார். சீக்கிரம் கிளம்பணும், இல்லைன்னா கடை சாத்திட்டு போயிடுவாங்க. அப்புறம் நீ ராத்திரி ஆக்கிடுவ. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எந்த வேலையை பார்த்துன்னு கிச்சன் ஆர்கனைசேஷன் பண்றதுக்காக எல்லாத்தையும் வந்து நாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆர்கனைசேஷன்ல ஆர்கனைஸ் பண்றதுக்காக வாங்கிட்டு இருக்கேன். அதுக்கு ஒயிட் வாஷ் பண்ணணும். அது இதெல்லாம் மூடி வச்சுக்கலாம், கொண்டே அழகா எடுத்து வச்சுட்டு அப்படியே ஒயிட் வாஷ் பண்ணிக்கலாம். இப்பெல்லாம் ஈஸி ஆயிடும். ஓஹோ, பாருங்க, நேற்று தான் ஒரு பழமொழி, அறுக்க தெரியாத இடுப்புக்கு 52 அருவா ஆகும். புதுசாக பழமொழி சொல்லியிருக்காங்க. புதுசில் இது பழசு தான், அது கொஞ்சம் வேறு மாதிரி வரும், இது வேறு மாதிரி கொண்டு வந்துருக்குறாங்க. என்னென்னமோ வாங்குது. இந்த மாதிரி குட்டி வேணுமாமா, அந்த மாதிரி பெருசு வேணுமாமா. அப்புறம் அழுக்கூடை பார்த்துன்னு சுற்றின்னு இருந்தது. அழுக்கூடை வைக்கிறதுக்கு கரெக்டான இடத்த சொல்லு நீನು அப்படின்னு நான் சொன்னோன்னே கம்முன்னு விட்டுருச்சு. உன்னோட இதுக்கு ஷவர்லாம் கூட பற்ற மாட்டேங்குது. இந்த மாதிரி பெரிய போனியாக எடுத்துக்கினீன்னா நீ குளிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். வீட்டில் நீ ஒரு டஸ்ட் இருக்கிறது போதும். தூசி தும்பட்டான் எல்லாம் சேர்ந்தவ தான் நீனு. கரை பெரிய டஸ்ட்பின்னா சரி, நான் கூட இதுவாகணும்னு நினச்சேன். ஓகே ஓகே, பெரிய டஸ்ட்பின் வேணும்னா அந்த டஸ்ட்பினுக்கு வந்து பெருசாக நீ கவர் வேற வாங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் போகணும், சரிங்களா? அதுக்காக வந்துட்டு சாரி ப்ரீப்ளீட் பண்ணி வைக்கலாம். நானும் என்ன ப்ளீட் பண்ணி வைக்கலாம். நானும் கொஞ்சம் கஷ்டப்படுறேன், பட் ஆனா முடிய மாட்டேங்குது. தப்பா வந்துருக்குது. இது இப்படி வரணும்ல, இந்த இடத்துல இங்க வந்துருக்குது. அப்ப இந்த இடத்துல இங்கே நான் மடிச்சேன், அது இங்க இப்ப காணும், இங்க காணும். இப்ப வா வந்துச்சு, ஆனா இங்கேயே தப்பா வந்தது. இந்த இடத்துல இப்படி கரெக்டா வரணும்ல, ஏன் அந்த மாதிரி வரல? தப்பா வருது. அதான் எனக்கும் தெரியல ஏன் தப்பா வருது. நான் டைரக்ஷன்ல தப்பா நிக்கிறதுனால வருதான்னு எனக்கு தெரியல. இப்படி வந்து அப்புறம் எப்படி உனக்கு இடம் பத்தும்? எனக்கு எப்படி இடம் பத்தும்? பத்தாது இல்ல. நான் வீடியோல எல்லாம் பாத்துருக்கேன். இது இப்படி வச்சிருங்க, இதை விடிச்சு இப்படி அயன் பண்ணிட்டு இதை வச்சு இப்படி வச்சு 4 மடிங்க. அப்புறம் அழகா இப்படி 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 பண்ணா அழகா வருது அப்படின்றாங்க. ஆல்ரெடி இத ப்ளீட் பண்ணிருக்கீங்களா என்ன? இல்லையே. அப்புறம் எப்படி அந்த கோடு இருக்கு? நான் தான் இப்ப பண்ணனே. இப்படி அழகா பண்றாங்க, இப்படி அழகா பண்றாங்க, அவங்களுக்கு மட்டும் வருது. அது எப்படி வருது? பிராக்டிஸ் பாரு. நீங்க ஒழுங்கா பிடிச்சு பண்ணுங்க. பண்ணிட்டேன், நான் இங்க மடிச்சு வச்சுட்டேன். இந்த மடிச்சதை இப்ப மடக்கணும், சரியா? சரி, மடக்கிறதுக்குன்னு வரமாட்டேங்குது. பாரு எப்படி உள்ள போகுதுன்ட்டு. இதை படிச்சுட்டேன்னா திருப்பி இதை வந்து இப்படி மடக்கணுமா, திருப்பி இங்க வந்து மடக்கணுமா, திருப்பி இங்க இருந்து இங்க மடக்கணுமா,
இது இங்க வருது. அப்ப இங்க மடக்கூடாது, இங்கதான் மடக்கணும் மாதிரி வருது. சரியா? இங்க மடக்க முடியல, இப்படிதான் வருது பாரு. இந்த இடத்துல எனக்கு மடக்கிறது வர மாட்டேங்குது, இந்த இடத்துல மடக்கிறதுக்கு வேறதான் வருது. அப்ப நீங்க மடக்கிறது தப்பா பண்றீங்க. அப்ப இங்கதான் மடக்கிறதுக்கு வருது. இங்க மடக்கினா நான் எப்படி வைக்க, இப்படி மடக்கினா இப்படி போதா, இது இங்க மடக்கிறதுக்கு. சரியா? அப்படி இங்க எப்படி மடக்கிறது, இப்படி மடக்கி இப்படி வந்து இப்படி வந்து இது இந்த இடத்துல வந்து இப்படி வருது. அந்த சுட்டு கதை நான் இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. பின்னோசி எங்க இல்ல நான் கேக்குறேன், இந்த இடம் தானே இப்படி வரும், இந்த இடம் தானே இங்க வரும். அப்படி இப்படிதானே மடக்கி வரணும். வை திஸ் கொலவெரி அப்படின்னு நான் கேக்குறேன். பாரு இங்க ஒழுங்காவே மடக்கியே வரல, கன்ஃபியூஸ் பண்ணுது என்ன. நானும் 4 வீடியோ பார்த்துட்டு மடக்கிறேன், ஆனா வர மாட்டேங்குது. ஏன் இப்படி வரல? இது பாரு, எல்லாரும் அழகழகா பண்றாங்கல்ல, நான் எனக்கு பண்ணாம விட மாட்டேன். ஐயோ நீங்க சுட்டுக்கு போறீங்க, நாளைக்கு ஃபங்க்ஷன்ல சூடா காய வச்சுட்டு தான் போறீங்க. பாரு கோடு போட்டதாவே இருக்குது. நாங்க ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்ததுல வந்து என்னன்னா சாரி வந்து திருப்பி வச்சுக்கிறாங்க. சரியா? இந்த பார்டர் இப்படி வர மாதிரி நம்ம இப்படி ஃபர்ஸ்ட் மடிச்சு எடுத்துக்கணுமா? நல்லா எடுங்க, நல்லா. ஓகேவா? அது வெளில எடுத்துருங்க. வெளில எடுத்துடணுமா? ஃபோல்டிங்க வெளில எடுங்க. ஃபோல்டிங்க வெளில எடுத்துடணும். பார்த்து சுட்டுக்கறீங்க. இது என்ன பண்ணணும்? இந்த கடைசி வரைக்கும் மடிக்கணும். அந்த லைன் வரைக்கும். ஓகேவா? திருப்பி அதே மாதிரி. ஓகேவா? இதெல்லாம் பண்ணாங்க. ஆமா. அப்புறம் என்ன பண்ணாங்க? ஒரு நிமிஷம். அப்புறம் வந்துட்டு இதை திருப்பி இது வரைக்கும். கரெக்டா? அப்படியே ஃபோல்ட் பண்ணினே வாங்க. நம்மளும் எப்ப கத்துக்கிறது? சீக்கிரம் கத்துக்கணும் நம்மளும். ஓகே, ஓகேவா? திருப்பி ஒரு மணி முடிக்கணுமா? கடைசி வரைக்கும் முடிச்சாங்க தானே? ஆமா ஆமா. திருப்பி இன்னொரு மணி ஆமா, இது வரைக்கும். கரெக்டா? அவனுக்கு விடுறது இல்லை இன்னைக்கு. நானா இந்த ஃப்ளீட்டான்னு பார்த்தேன். இங்கே தப்பு. அதை விட இங்க ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? முடிஞ்சுச்சா? இப்ப இது விட்டுட்டாங்க தானே? இப்ப பிரிக்கிறாங்க. இரு, நான் அந்த பக்கம் வந்துடுறேன். இதற்கு பிரிச்சுட்டாங்க. பிரிக்கிறாங்களா? ஆமா, பிரிச்சுட்டாங்க. ஆமா. இப்ப இதை மடிச்சிட்டாங்க. ஓகேவா? அந்த கோட்ல கரெக்டா வந்திருக்கா? இப்ப இங்க இருந்து தானே மடிக்கணும். ஆமா ஆமா, அப்படிதான் மடிக்கணும். இப்படி இப்ப எடுத்துக்கணும். நீங்க ஒழுங்கா வச்சு பண்ணா ஓகேதான். கோடு மிஸ் ஆகுதே. இருப்பா, அதான் நானும் கேக்குறேன். ஒரு கோடு மிஸ் ஆகுது, ஒரு கோடு கரெக்டா வருது. அப்படிதான் இருக்கு. அவங்க எடுக்கிறதே அப்படிதான் எடுக்கிறாங்க. தான் இங்க வருதா? இது உள்ள போய் இங்க மிஸ் ஆகுது வரணும். சரியா? இது உள்ள போயிட்டு இது உள்ள போயிட்டு மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆயிடுச்சாதான் கேக்குறேன். அவங்களுக்கு மட்டும் எப்படி வருது? கணக்கா அந்த ஃபோல்டு மாதிரி எடுக்கிறாங்களா என்னன்னு தெரியல. அது இது போயிட்டு திருப்பி இது உள்ள வந்துடணும். கரெக்ட். இப்ப இந்த இடத்துல பின்னோசி கொடுத்துருவோம். ஓகேவா?
ஆனா அதை நேரா வைக்கணும். ஆனா கொஞ்சம் கச்சா முச்சான் தான் வருது. அவங்களுக்கு எவ்வளவு அழகா வந்தது இல்ல. பிராக்டிஸ் மேக் மீ என்னது மேக்ஸ் a man perfect. ஐயோ பேச முடியல. எவ்வளவு பெரிய பின்னூஸ் எடுத்து பாருங்க. பின்னூஸ் எடுத்துருவான்னு சொன்ன பாவத்துக்கு இருக்கு. எல்லாரும் பேச குத்துறோம். ஓகே, இப்ப இத அழகா வந்து மடிக்கணும். சோ சாட் ஆஃப் இந்தியா. ஏன் கச்சா முச்சா வருதுங்க? பாதி கச்சா முச்சா வருது, பாதி கச்சா முச்சா வருதியா? தப்பா எடுக்குறீங்க. எத்தனை ஃபோல்ட் பண்றாங்கன்னு பாரு அந்த கவுண்ட். நான் கையிலேயே ஃப்ளீட் எடுத்துட்டேன். இப்படிதான் வருது நமக்கு கச்சா முச்சான்ட்டு. இங்க உள்ள வந்து தனியா பாதி வருது பாரு. அநியாயம் பண்ணுதுங்க. ஏய் ஃப்ளீட் எடுக்க கூட தெரியல. இதுக்கு அடிக்கடி புடவை கட்டணும்ன்றது. புடவை கட்டலன்னா இப்படிதான். எப்படி புடவை கட்டிட்டு இருந்த என்ன எப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து. எல்லாரும் கேட்பாங்க உனக்கு எங்க அறிவு போச்சு? ஒரு கால புடவை கட்டலன்னு புடவை கட்டுற மாதிரியா கேட்பாங்க. கரெக்டா? இது ஒரு டாங்க தொங்கினு காடாம டார்ச்சர் பண்ணிடுது. இத ஈஸியான வழிய தேர்ந்தெடுத்தோம். அதனால நல்லா டைட்டா குத்தியாச்சு. இதுக்கப்புறம் இப்ப டைட்டா நம்ம இழுத்து நம்ம சாரிய மடக்கி பிடிக்க வைக்கணும். அதுதான் இப்ப நம்மளோட டாஸ்க். ஓகே, கொஞ்சம் சின்னதா இருக்குது, இங்க பெருசா இருக்கு, அப்படி வரக்கூடாது. அப்ப என்ன பண்ணும்? சின்னதா இருக்கிற இடத்த ஃபங்க்ஷனே முடிஞ்சிரும் போல நீங்க பாட்டி கட்டிட்டு போறதுக்குள்ள. ஏன்னா காலையில ஏர்லி மார்னிங் நம்ம கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷனுக்கு. அதனால நம்மளால அப்பெல்லாம் காலையில வந்து இதெல்லாம் பண்ணிட்டு வைங்கள டைம் ஆயிடும். நம்மள விட்டுட்டு போயிடுவாங்க. எதுக்கு முந்தினும் கரெக்டா? புரியல. முந்திக்கணும். நம்ம விட்டுட்டு போற அளவுக்கு நம்ம நடந்து கூடாது இல்ல. அதனால காலையில இந்த வேலையெல்லாம் நான் பாத்துட்டு இருந்தேன்னா நான் ரெடியாகவே முடியாது. கரெக்ட்? எஸ். அது கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். நானும் புடவை கட்டுறேன், நானும் கச்சேரிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? என் புருஷனும் கச்சேரிக்கு போறான் அப்படின்ற மாதிரி இது என் கதை. டேடி இருக்கணுங்கிறது இருக்கு மடிக்கிறதுக்கா. எவ்வளவு அழகா எனக்கு ஹெல்ப் பண்ணுவார் தெரியுமா? அவரு மனுஷன். எனக்காக கவிதையில எழுதினாரு. எல்லா கவிதை நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. கவிதை எழுதினாரு? உனக்கு இந்த கொடுமை இப்ப என்ன இந்த வீட்டுல கொடுமையா நடக்குது? வேலண்டைன்ஸ் டேக்கு கவிதை எல்லாம் டாடி எழுதி தெரியுமா? வேலண்டைன்ஸ் டே இன்னும் வரல. என்னது வேலண்டைன்ஸ் டே? வேலண்டைன்ஸ் டே கமிங். அதனால அதுக்குள்ளேயே டாடி வந்து கவிதை எழுதி சொல்லிட்டாரு என்கிட்ட. அது உலகமே பாத்துருச்சு. வீட்டுல இருக்கிற நீங்க பாக்கல. What is this nonsense? என்ன கவிதை சொல்லுங்க பாப்போம். அது என் வாயில நான் சொன்னா நல்லா இருக்காது. அம்மா பரவாயில்ல சொல்லுங்க. நோ 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 நோ, நான் சொல்ல வேண்டியவங்க சொன்னாதான் நல்லா இருக்கும். நான் சொன்னா கேவலமா இருக்கும். நானே என்னை பத்தி புகழ்ந்து கூடாது. போய் இறங்குற வரைக்கும் கசங்காம இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு டெக்னிக். அதனாலதான் இறங்கும் போது கசங்கிச்சுன்னா நல்லா இருக்காதுல்ல. அப்படியே மடிப்பா இருக்கணும். இடுப்புல அப்படியே நிக்கணும். அது அடுப்பாச்சு. கரெக்ட். பட் என்ன பண்றது, அந்த அடுப்பு நம்ம வச்சுதானே போய் ஆகணும். இப்ப இந்த பக்கம் அந்த கிளிப்பை குத்திடணும். டைட்டா குத்திடணும். இந்த பக்கம் மடிச்சுக்கணும் ஒழுங்கா. அப்ப ஒழுங்கா நின்றும். ஐயோ எல்லாரும் பார்த்தாங்கன்னா வேற எதையா சிரிப்பாங்க. கரெக்ட். இருந்தாலும் என்ன பண்றது பாருங்க. இந்த சாரி ஓட்ட போட்டு தான் நம்ம அதுவேளை பார்ப்பேன்னு எனக்கு தோணுது. கரெக்ட். எஸ் ஆஃப் கோர்ஸ்.
எஸ். பொறுத்ததும் போதும் பொங்கி எழு மகேஷ் ராஜா. வீடியோ எடுத்துறோம். எதுக்கு பொறுத்தது போதும் பொங்கி எழு மகேஷ் ராஜா? இந்தா நீ கவிதை சொன்ன உன் பொண்ணு கவிதையெல்லாம் தெரியாது. கேட்கலையே நானு. சொல்லு. Please tell once more. போண்டா கோழி கவிதை தானே வந்துட்டேனே. அந்த விளாக்ல சொல்லியிருப்பேனே நான் தான். பாக்கலையே யாரோ இவெல்லாம் பாக்கலையே. சொல்லுப்பா. நம்ம விளாக் இவங்களே பார்க்க மாட்டேன்றாங்க. என்ன விளாக் போடுறோன்ட்டு. இப்ப நீ என்ன பண்ணுகிற? இவ்வளவு நேரம் விட்டுட்டு பயன் பண்ணுகிற. ஏய் இது எவ்வளவு காஸ்ட்லி ஃபேன் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க 3 லைட் வச்சு. நீதாப்பா பெருமை பீத்தினுகிற. காஸ்ட்லி ஃபேன் வந்தது. காஸ்ட்லி ஃபேன்ல காத்து வராது. அப்புறம் எதுக்கு? லோக்கல் கவுண்ட மாதிரி லோக்கல் தான் லப்டி 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 நச்சிக்கிற மாதிரி கிர் 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 கிர்னு சுத்தும். ஓகே फ्रेंड्स தேய் அங்க இருந்து தேய் அப்படி தேய் நான் எடுத்து மடிப்பட் நீங்க அப்படியே தேய் நீ என்ன கை வைக்காத. அப்படிலாம் முடியாது. ஏன் இஷ்டத்துக்கு நீ பண்ணாதான் எனக்கு தேய்க்க தோணும். அப்படியே தேய் எல்லா இடத்தையும் அப்படியே. அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் இப்படி பண்ற. அப்புறம் நாளைக்கு வேற எவ்வளவு நேரம் உட்காந்து இதை தேய்ச்சிட்டு போறேன். காலையில நாங்க ஒரு ஃபங்க்ஷன் போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அத நான் சொல்லிட்டேன். நீ வந்து திருப்பி வந்து மொக்க போடாத. கொண்டா போதும். பா இது காட்டன்ல வச்சியா? சில்க் இல்ல. வெளியில கொடுத்தா கன்றாவியெல்லாம் வெளியில கொடுத்துவோம். பேக்கா கொடுத்தது. அதெல்லாம் ஒன்ஸ் அப்பான டைம். இப்ப எல்லாம் யாருமே அயன் பண்றதுக்கே குடுக்கறது இல்ல. ரைட். இத குடுத்துடலாம்ல. நீ வந்து எடுத்துட்டு போயிருக்கணும். நீ தான் வந்து வேணாம் அப்படி நீ. அவ்வளவுதான். இது அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நாளைக்கு புடவை கட்டிட்டு தான். எனக்கு தேவை இந்த முந்தாணி மட்டும்தான். இது அப்படியே விட்டுருவியா? இந்த இதெல்லாம் நம்ம கட்டுறது தான். இன்னும் கீழே அப்படி தொங்கிட்டே இருக்கும் காலைல வரைக்கும். ஐயா வேணா நான் எடுத்து மேலே வச்சுக்கிறேன். நீங்க எல்லாம் மிதிச்சு என்ன சாவடிச்சிருவீங்க சாலைய. திரும்பி கலைக்கிற அது அப்படியே சும்மா தான் மேல போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு அப்படி மேல போடு. விட்டுரு. அதான் கழட்ட முடியல. அப்படியே நோண்டினுங்கிற. சரி அதுக்கு அப்படி போடு வேலை. இது அப்படியே இருக்கட்டும். அது அப்படியே தான் இருக்கும். அப்படியே மேல போட்டு விடு. இது இல்ல இது இப்படியே இருக்கட்டும். சரி ஓகே வச்சிரு. இது எடுத்துக்கலாம். சரி அது அது வேணாம். அதுல கரண்ட் பாஸ் ஆகினே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான். நம்ம சாரி ஃப்ளீட் பண்ணிட்டோம். இந்த லட்சணம் தான் சாரி ஃப்ளீட் பண்ண லட்சணம். அவ்வளவுதான் முடிஞ்சது லட்சணம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போயிட்டு வந்துட்டு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டோம். கிஃப்ட் எல்லாம் ரிவீல் பண்றது வந்து உங்களுக்கு மண்டேக்கு மாதிரி தான் ரிவீல் பண்ணுவோம். அதனால என்ன கிஃப்ட்? வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட். எனக்கு என்னன்னா அநியாயம் நடக்குது இந்த வீட்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த விழாவித்தோட முடிச்சுக்கலாம். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை டங் பிரஸ் பண்ணுங்க. ஓகே பாய்.